உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா? ராமநாதபுரத்துல சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்கள்ல ஒன்றுதான் உத்திரகோசமங்கை கோவில். இதுவே உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதி காலத்துல, அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்துல அங்க சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 மட்டும் கிரகங்களா அமைஞ்சிருந்திருக்கு. இதிலிருந்து இந்த கோவில் மிக மிக பழமையானது அப்படிங்கிறத சொல்லலாம். உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு. இந்தியாவை புண்ணிய பூமி, புனித பூமி, ஞான பூமி என்று எல்லோரும் அழைக்க காரணம், நம் நாட்டில தான் பல்வேறு புனித திருத்தலங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் உள்ளன. ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இதுதான். தமிழகத்துல சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் உத்திரகோசமங்கை என்ற இந்த திருத்தலம். ராமாயண காலத்திற்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதா அறியப்படுது. ராவணனோ அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற தலம் இது என்று கூறப்படுகிறது. அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதே போல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர். அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தலத்திற்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்தார். பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம் இது. இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல் மொழியின் மூலமாக அறியலாம். உத்திரகோசமங்கை அப்படின்னு இப்ப இந்த கோயில் அறியப்பட்டாலும் இக்கோவிலின் முழு பெயர் திரு உத்திரகோசமங்கை என்பதேயாகும். திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்பது பொருள். உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும், கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும். மங்கை என்பது அம்பாளை குறிக்கும். அம்பாளுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே சரியான பொருளாகும். அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்கவாசர் அடங்கிய 1000 இறைவன் உபதேசித்து உள்ளார். இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் உடனிருப்பார்கள். ஆனால் இங்கே இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன. மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும். ராவணனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் பாக்கியத்தை அருளியதால் மங்களநாதர் ஆனார். மண்டோதரி புத்திர பேரை வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்தாள். பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திர பேரு வரம் அளிப்பதற்காக இலங்கையில் எழுந்தருள எண்ணினார். அதற்கு தன் அடியார்கள் 1000 எனது திருமேனியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார். பின்பு இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார். அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான். இங்கு ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. பிரணவ பொருளை உபதேசமாக பெற்ற 1000 அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர். இந்த 1000 இந்த கோவில் உள்ள இறைவனோடு கலந்து விட்டனர். இதனை இங்குள்ள சகஸ்கர லிங்கத்தில் காணலாம். திருக்கோவில் குளத்தின் கரையில் வேதாகம சுவடிகளுடன் கோவில் கொண்டுள்ள மாணிக்க வாசகர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாவிக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்திருக்கிறது. ஆலயத்தின் தல விருட்சமும் இலந்தை மரம்தான். இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள். இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள், சாப விமோச்சனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது. எந்த சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாளம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது. சிவபெருமான் அக்னி பிளம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடி செல்வது என்றும், யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்றும் முடிவு செய்யப்பட்டது. பிரம்மன் முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டனர். அப்போது ஈசன் முடியில் பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த தாளம்பூ ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது. வழியில் அந்த தாளம்பூவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து தான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கூறினார். அதேபோல் தாளம்பூவும் இறைவனிடம் வந்து பொய் சாட்சி சொன்னது.
இதையடுத்து இறைவன் தாளம்பு தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபம் நீங்குவதற்காக தாளம்பு உத்திரகோசமங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் செய்து பூஜை செய்தது. இதையடுத்து அந்த சாபத்தை நீக்கி இத்தலத்தில் மட்டும் தாளம்பு பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தல வரலாறு தெரிவிக்கிறது. இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது. இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும். மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தனக்காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார். அதனால் வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தால் ஆன மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு இருக்கிறது. ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தல வரலாறு. இதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. வாழ்வில் ஒருமுறையேனும் இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும். முன்னோர்கள் சாபம், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளிலிருந்து விடுபட இத்தல இறைவன் வழிவகை செய்கிறார். தினமும் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கையாகும். இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில் இருந்து அருள் பாவிக்கிறார். தினமும் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உத்திரகோசமங்கை ஆலயம் இருக்கிறது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்க குணா தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.